إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குறைந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் மீதும் இந்த மீண்டும் நிலவட்டமாக அல்லாஹுடைய மகத்தான ஒன்றால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷாய் தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். அதில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது ஸாலிஹீனை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்த தலைப்பு பாபுல் முராகபா, இறைவனுடைய கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஏராளமான செய்திகளை பார்த்தோம். இறைவனுடைய கண்காணிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இயங்காது, எந்த நன்மை தீமைகளும் நடக்காது என்பதை என்ன செஞ்சோம், செய்திகளை கொண்டு அறிவிப்புகளை கொண்டு படித்தோம். இன்னும் அதில் சில செய்திகள் இருக்கிறது. ஒரு 3 செய்திகள் இருக்கின்ற ஒரு 3 செய்திகள் பலகீனமான செய்தியாக இருக்கிறது. பலகீனமான செய்தியை நம்ம விட்டுருவோம், ஆதாரபூர்வமான செய்தியை மட்டும் படிச்சுக்குவோம். இந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்ட 4வது செய்தி, இதுவரை நம்ம படித்த செய்தி 62 செய்தியை நம்ம படிச்சிருக்கோம். 63வது செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னக்கும் லதஅலமுன அமாலன், நீங்கள் சில செயல்களை செய்கின்றீர்கள். சஹாபாக்கள் அனஸ் அலி பின்னுள்ள சமூகத்தை பார்த்து, தாபீன்கள் அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்கள் சில செயல்களை செய்கின்றீர்கள். சிறந்த சமுதாயம் தாபீன்கள். ஹிய அதகு ஃபி ஐனுகி மின ஷஅரி, ஆனா அது உங்களுடைய பார்வையில, உங்களுடைய கண்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டா முடியை விட மிக லேசானதாக இருக்கு. முடியை விட லேசா நினைக்கிறீங்க உங்க பார்வையில. அது சில செயல்களை செஞ்சுக்கிட்டு அப்படி நினைக்கிறீங்க, எல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, முடியை விட கீழானதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனா குன்னா நவுதுஹா அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூபிகாத்தி, நபி அவர்கள் காலத்தில் நாங்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் பேரழிவு ஏற்படுத்தக்கூடியவையாக கருதினோம் என்று அவர் சொல்றார். மூபிகாத்துனா அறிவிப்புள்ள வேற ஹதீஸ்ல செய்யாத செய்திகள் எப்படி வருதுன்னா, ஃபஜ்தனிபு சபஅல் மூபிகாத், முஹ்லிகாத்னா அழிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய 7 பாவங்கள், பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வருது. அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது,
உக்கூக்குள் வாலிதைனை பெற்றோரை நோவினை செய்வது, அதே மாதிரி சூனியத்தை நம்புவது, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு என்று நம்புவது, பத்தினி பெண்கள் மீது ஆண்கள் மீது அவதூறு சொல்வது, பொய் சாட்சி சொல்வது என்று கொலை செய்வது, திருடுவது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு பெரிய லிஸ்டே போடுறாங்க. அது அது அழிவேற்படுத்தக்கூடிய பாவம். ஹத்த என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய தீமைகள், சிறுபாவம் பெரும்பாவம் இஸ்லாம் சொல்லும். சஹாபி சொல்றாரு, சில செயலை செஞ்சுட்டு இது கொலை செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த இந்த ஹதீஸ்ல அப்படி சொல்லலை. கொலை செஞ்சாங்க, ஷிர்க் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லலை. சின்ன பாவத்தை கூட சஹாபாக்கள் எப்படி நினைச்சிருக்காங்க, பெரும்பாவத்தை போன்று நினைத்திருக்கிறாங்க. அதாவது சின்ன பாவத்தை கூட, சின்ன பாவம் தானே இதெல்லாம் எல்லாம் பார்க்க போறான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரும்பாவத்துல உடைய விட்டுரும். சின்ன பாவம் மனிதனுடைய இயல்புல, அறியாமையில, கவனக்குறையில வர்றது. தெரிஞ்சுக்கிட்டு சின்ன பாவம் தானே அதனால பல்லு தைக்காம இருப்போம், இதெல்லாம அல்லா பிடிக்க போறான் என்று பொறுப்புத்தனமாக இருப்பீர்களானால் அல்லாவுடைய முராக்கபால அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற விஷயத்தை அலட்சியப்படுத்துகிறானால் சிறுபாவத்தினுடைய நோக்கம் பெரும்பாவத்தினுடைய தள்ளிடும். இயல்புல நடக்கிற சிறுபாவம் இல்லை, தெரிஞ்சு சிறுபாவம் கூடாதுன்னா கூடாதானே, அது செய்யுங்கன்ற அர்த்தமா சிறுபாவத்தை வரிசையா செஞ்சுக்கிட்டே இருங்க என்று சொல்ல முடியாது. அதையும் தவிர்க்கணும். மனித இயல்புல வர்றது வேற, எப்படி நினைக்கிறோம் கருதுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அல்லாவுடைய பார்வை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் அனைவரும் விபச்சாரத்தின் ஒரு பங்கை அடைந்தே தீர்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விதிக்கப்பட்டு விட்டதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல சொல்லும்போது ஜினல் ஐனு அந்நபர், கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது, ஆபாசத்தை பார்ப்பது, அசிங்கத்தை பார்ப்பது என்ற அர்த்தம். காது செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்டது ஆபாசத்தை கேட்கிறது. வாய் செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்டதை பேசுறதல் மன்திக்குன்னு சொல்லுவாங்க. மன்திக்கு என்றால் பேசுவது. இந்த அதிகத்துல சொல்றது காரணம் கெட்டதை பேசுறது, கெட்டதை பரப்புறது. உண்மையில நடந்த சம்பவமாக தான் அதை போய் பரப்பிக்கிட்டு கூடாது. அது கெட்டது பரவக்கூடிய செயல், நடந்ததுதான் அது கெட்டது, அதை போய் பரவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கடைசியில ஒரு ஆணுடைய பெண்ணுடைய மறை உறுப்பு அதை உண்மைப்படுத்தி விடுகிறது. அதுதான் உண்மையான விபச்சாரம். அப்ப மறை உறுப்பு செய்யக்கூடிய விபச்சாரத்துக்கு அடிப்படையா இருக்குன்னா பார்வை, கேட்கறது, பேசுறது தான் அடிப்படையா இருக்கு. அது உடனே எடுத்தோடனே யாரும் விபச்சாரம் பண்ண மாட்டாங்க. இப்ப சின்ன பாவம் தானே, அதனால கண்ணல விபச்சாரம் செய்ய கூடுன்ற முடியல. சின்ன பாவத்தை இந்த மனசு உறுத்துது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போறாப்புல அல்லாவுடைய முராக்கம், அல்லா கண்காணிக்கிறான் என்பதை அவனை தட்டுறான். மனதால அறிந்து கொண்டு அறியாம பார்க்கறது வேற. சாதாரணமா போறோம், ஒரு அழகு ஈர்த்திருச்சு, ஆணோ பெண்ணோ ஈர்த்திருச்சு, ஒரு அப்படி நேசம் ரசிச்சுட்டு விட்டுட்டோம்னா மனுஷன் இயல்பு. ரசிப்பதற்காக கங்கணமாக ஒருத்தர் தெரிகிறான் என்றால் ஒரு அந்தரங்கங்களை அப்ப என்ன ஆயிடும், அல்லா பார்க்கிறாங்கிற அந்த பண்பை உடைக்கிற மாதிரி இயல்புல தவறு செய்யறது மனித குணம். தவறாக நடப்பதை கூட பிளான் பண்ணி திட்டம் போட்டு அல்லா பார்க்கிறாங்கிற உணர்வுகளை நொறிக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு செய்வது என்பது பெரும்பாவத்துக்கான வழியை அமைத்துவிடும் என்பதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இதை அவங்க சொல்றாரு, சின்ன பாவத்தை கூட நாங்க பெருசா கருதணும் அழிச்சிருண்டு, ஆனா நீங்க முடிய விட லேசா கருதுறீங்க. அப்ப அதை வச்சு என்ன வேலை வர்றாருன்னா அந்த இமாம் அறிஞர் என்ன இருந்து அதிசயம் எடுத்து சொல்ல வர்றான்னா, நம்முடைய கவனம் பாருங்க, அல்லா பார்க்கிறவங்க அந்த கவனத்தை வச்சு நாம என்ன செய்யணும், சாதாரண விஷயத்தை பெருசா கருதி என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்தி என்ன செய்யறாரு. சஹாபா ரசூலா காலத்தில் நாங்கள் அப்படி நினைச்சோம் அப்படின்னு சொல்றது வந்து ரசூலா காலத்தோட சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாவங்கள் விஷயத்துல அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அல்லாவின் மீது என்ன நம்பிக்கை வைத்திருந்தாங்க, அந்த சாதாரண பாவத்தை கூட அழிச்சிடும் நினைச்சு செய்யறாங்க நம்புறக்கூடிய சஹாபாக்களுடைய செய்தி தான் இதை சொல்றாரு. அதே மாதிரி 64வது செய்தி, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஆலா யகாரு, அல்லாஹ்வாகியவன் ரோஷக்காரனாக இருக்கிறான், ரோஷம் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு நிறைய பண்பு இருக்கு. அதுல ஒரு பண்பு என்னன்னா அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரோஷம்னா எப்படி என்று சொல்ல விளக்குறாங்க. கைரத்துல்லாஹி தஆலா யத்தியல் மர்உ மா ஹர்ரமல்லாஹு அலைஹி,
அல்லாவுக்கு எப்போ ரோசம் வரும்னு கேட்டா, அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அதை ஒரு மனிதன் வாழ்வில் கொண்டு வருகிற பொழுது, தடையை மீறி ஒருத்தன் செய்யும் போதுதான் அல்லாவுடைய ரோசம் வெளிப்படுது என்று சொல்றாங்க. அல்லாவுடைய ரோசம், அல்லா ரோசக்காரன். அல்ல எப்போ ரோசப்படுவான் அப்படின்னு கேட்டா, அல்லாவுடைய ரோசம் எப்போ வெளிப்படும் அல்லாட்ட அப்படின்னா, அல்லாஹ் மனிதனுக்கு தடையை செய்தவர்கள் ஹராமாக்கி ஒன்றை ஹலால் மாதிரி செய்யலாம் பாருங்க, ஹராம மீறலாம் பாருங்க, அப்பதான் அல்லாஹ்க்கு ரோசம் வரும். அல்லாஹ் ரோசக்காரன். சில பாவங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் மறுமையில பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்குது. ஹதீஸ்ல இருக்கு. 10-15 லிஸ்ட் எடுத்துடலாம். அண்டை வீட்டுக்காரனோடு உச்சாரம் செய்கிற மனிதனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். ரோசம் அல்லாஹ் ஒரு அண்டை வீட்டுக்காரனுக்கு இன்னொரு அண்டை வீட்டுக்காரன் தான் அரணாக இருக்க வேண்டும். நம்பிக்கை தானே, நம்பிக்கை துரோகம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக் சலாசா, முனாஃபிக்குடைய நயவஞ்சனுடைய அடையாளம் 3. அதுல இதெல்லாம் தூமின காண, நம்பிக்கை கொள்ளப்பட்டால் மோசடி செய்வான்னு சொல்றாங்க. வியாபாரத்துல, குடுக்கல் வாங்கல்ல, நட்புல, அன்புல, எல்லாத்துக்கும் பொருளும். அன்புல கூட மோசடி பண்ணக்கூடாதுல்ல. அன்புல மோசடி பண்றது பெரிய ஆபத்து, மன உளைச்சல உருவாகும். அப்ப இது எப்படியும் செஞ்சிடக்கூடாது. இப்ப அண்டை வீட்டுக்காரனோடு உடனோடு கொள்றது என்பது ஆணவ பெண்ணு என்ன ஆகும்னா, அண்டை வீட்டுக்காரி தான் நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அவங்களே அந்த பாதுகாப்பை உடைக்கிறாங்கன்னா இது அல்லாஹ் ரோசப்படக்கூடிய ஒரு விஷயம். பார்க்காத, பேசாத, தூய்மைப்படுத்தாத ஒரு பாவம் நம்ம எப்படி லிஸ்ட் போட்டா நிறைய இருக்கு. ஒரு 13-15 வந்துடும். தனி தலைப்பாவே பேசலாம். இறைவனுடைய ரோசத்தை தூண்டி பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பாவம். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை ஒருத்தர் எப்போ வரணுமே நடக்கிறானோ அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன செய்து ரோசம் வெளிப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில பார்க்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் அல்லாஹ் கண்காணிக்கிறான்னு நீங்க நினைக்கணும். ஹராம மீறும் போதெல்லாம் அல்லாஹ் ரோசப்படுவான். அல்லாஹ் ஒரு ரோசத்தை தூண்டுற மாதிரி நடந்துடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எப்போ ரோசப்படுவான்? நம்ம ஹராம செய்யறோமோ இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். செய்யும் போது அல்லாஹ்க்கு ரோசம் வரும். தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷம் போட்டுக்கிட்டு என்ன செய்யுது, நம்பிக்கையை மோசடி செய்யும் போது என் பேரை சொல்லிக்கிட்டு எல்லா பக்கம் பயன் பண்றான், எல்லாம் செய்யலாம், என் பேர்லயே வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றன்னு சொல்றான். நம்ம பேரை வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கணும் கூட மாத்தி செய்யறாரு. நம்ம பேரை பயன்படுத்தால ரோசம் வரும். வருமா இல்லையா? ரோசம் வருமா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் தப்பு செய்யறேன் அப்படின்னா என்னோட போயிடும். தப்பு திருட சொல்லிட்டு எங்க தலைமை ஆசிரியர் தான் திருட சொன்னாரு அப்படின்னு அவருக்கு வேற சொல்லி திருங்க. நான் தலைமை ஆசிரியருக்கு ரோசம் வரும். ஏன்னா என் பேரை சொல்லி என்ன திருங்க அப்படின்னு ரோசம் பொத்துக்கிட்டு வரும். மனுஷனுக்கே வருது, அல்லாஹ் கொண்டு வராம இருக்கும். அல்லாஹ் எல்லா ரோசக்காரனுக்குலாம் ரோசக்காரன். சுசல்லாட்ட ஒரு சாஹிப் கேட்கிறாரு, நிர்வாணமாக குளிக்கலாமான்னு கேட்கிறாரு. நிர்வாணமா குளிக்கலாமா தனிமையில? கணவன் மனைவி சட்டை விட்டுருங்க, தனி நிர்வாணம். அவங்களுக்கு நீங்க ஆடை, உங்களுக்கு அவர்கள் ஆடை இல்லாச்சு, அதுல நிர்வாணம் கிடையாது. ஆனா பெண்ண தனியா நிர்வாணமா குளிக்கலாமா அப்படின்னா, இது சில அறிஞர்கள் குளிக்கலாம்னு கூட சொல்லுவாங்க. அடைச்சுக்கிட்ட நிர்வாணம் கிடையாது அப்படின்னா அப்படி இல்லை. சுசல்லால சொல்றாங்க, அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் ரோசக்காரன். ஆனா பெண்ணும் தனிமையில் இருந்தாலும் நீங்க செய்யுங்க, மறைக்க வேண்டிய மறைவிடங்களை மறைத்துக் கொண்டு நீங்க குளியுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் ரோசக்காரன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்த சொன்னாங்க. அவருக்கு தனிமையில் ஒரு மனிதன் குளிப்பதுனால யாருக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? சைத்தான் வசுவாசம் ஏற்படுத்தும். வசுவாசம் ஏற்படுத்தும் போது தேவையில்லாத கெட்ட சிந்தனை உருவாம். ஆணவ பெண்ணு தனிமையில் இருந்தா கூட. அப்ப இதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழகா நமக்கு நினைவுபடுத்துறாங்க. பாவம் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரோசம், ஹராம மீறும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரோசத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரோசக்காரன் பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய ரோசத்தை தூண்டி விட்டோம்னா நமக்கு எதிராயிடும் என்று நம்ம நினைக்கணும். ஒரு மனிதனை சண்டைக்கு இருந்தா ரோசத்தை தூண்டா போகும், எதிரியாயிடுவான். மனுஷனுக்கே அந்த கோபம் இருந்தா புல்லுன்னு இருக்குண்டா ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா? இதை நாம புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய ரோசம் எப்படின்னு கேட்டா அல்லாஹ் கண்காணிக்கிற, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை உடைக்கிற மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்தோம்னா அல்லாஹ் ரோசம் வந்துடும். அதுக்காண்டி இந்த தலைப்பு செய்தியை கொண்டு வராரு இமாம் நவவி அவர்கள். கொண்டு வர காரணம் அல்லாஹ்வுடைய ரோசம் விஷயத்துல கவனமா நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தா ரோசம் வர்ற மாதிரி செஞ்சுட்டு போய் அல்லாஹ்ட்ட செஞ்சிடாதீங்க, தலைவலி நிற்காதீங்க என்பதற்காக இந்த செய்தியை கொண்டு வராங்க. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய செல்வங்கள்லாம் இருக்குல்ல, செல்வங்கள், அறிவு, அழகு, அந்தஸ்து, புகழ், எல்லாமே உறவுகள், இது எல்லாமே என்னங்க
சோதிக்கத்தான் நினைக்கணும். கொடுத்து சோதிப்பான்ல, உறவை கொடுத்து சோதிப்பான், செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், பார்ப்பான், கண்காணிப்பான், கொடுத்து பார்ப்பான். ஒரு 10 கோடி ரூபா என்ன செய்யணும் பார்ப்பான், ஆட்டம் போடுதானா, அமைதியா இருக்கானா, சக்காத்து கொடுத்தானா, இல்லை இவங்க என்ன வச்சுக்கிறாங்க, மனுஷன் அறிவு கொண்டு வந்துச்சு, ஆற்றல் கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் நல்லா சுக்குநூறாக்கிடுவான். காரணம் இருந்தவன் பெரிய செல்வத்தை திரட்ட அவனுடைய சாவிகளை தூக்கி சொல்வதற்கு கூட பெரும்படைகள் இருந்ததாக குர்ஆன் பேசு. தன்னுடைய அறிவால வந்துச்சு, தன்னுடைய ஞானத்தால வந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து செஞ்சான், கோட்டையை கெட்ட வைத்து திறக்கின்ற பொழுது பூமிக்குள் இழுத்து செல்வதாக, பூமிக்குள் சென்று கொண்டே இருப்பதாக திருமறையின் மூலமாக நமக்கு வரலாற்று பாடம் நடத்துகிறார். அப்ப என்னன்னா ஏன் அறிவை கொண்டு வந்துச்சு, அந்த நான் அந்த குடும்பத்தை கட்டி காத்து இன்னையினாலும் நான் தான் மூத்தவர், நான் இல்லாட்டி குடும்பம் நடுவு என்று பாட்டு படிக்கக்கூடிய 50 பேருக்கு இது பொருந்தும். அதே நேரத்தில் மூத்தவர் உழைச்சிருக்கிறாருன்னா அவர் உழைப்பை கொடுத்துருது, சுரண்டாத இளையவர்கள் அவர் உழைப்பு இருந்தாங்கன்னு வாப்பாட்ட பேசி நல்ல உமாட்ட பேசி சரி பண்ணுவாங்க. அது நம்ம தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம அறிவை கொண்டு எல்லாம் நம்ம இல்லாட்ட இதெல்லாம் நாசமா போயிடும். சோதனை இதெல்லாம் கொடுத்துதான் எல்லாம் சோதனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் 30 ஆண்டுகள் உழைத்து விட்டு கடைசியில் ஒரு சொல்லி காட்டிடுவாங்க. எல்லாமே என் குலதெய்வம், நான் உழைச்சா என்ன பண்ணா 30 வருஷம் கொடுத்த அம்புட்டு நாசம். ஒரு வார்த்தையினால 30 வருஷ நன்மைகளை ஒரு நொடி பொழுதில் கணப்பொழுதில் வார்த்தைகளால நாசமாக்கிட்டு போயிருவாங்க. பல குடும்பங்கள்ல பார்ப்பாங்க. செய்யாது கொடுத்துட்டு அல்லா உட்காண்டி முடிச்சுட்டு போங்க. அதுல உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருக்குமானா அது புரிய வைக்க பாருங்க. ஆனால் செய்தவற்றை நீங்கள் இது நான் தான் என் உழைப்பு தான், நான் இல்லாட்டா அது பயிர் இதாயிரும், இது வந்து விதிக்கு எதிரான பேச்சு. முடிந்தவற்றை பற்றி அப்படி இருந்தா இப்படியா இருந்தா இப்படி இருந்தா அல்லாவுடைய சோதனையை என்ன செய்யுது, நீங்க தப்பாக வேதனையா மாற்றுற விஷயம் இது. அல்லாவுடைய தூதர் அழகா ஒரு சம்பவத்து மூலமா சொன்னாங்க. கடாயிரம் என்ன செய்வோம் இந்த செய்தியோட இதோட முடிவு இந்த தலைப்பு. ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய 66, 67, 68 ஆகிய 3 செய்திகளும் பலகீனமான செய்திகளாக அறிவிப்பாளர் தொடர் பலகீனமா இருக்கிறதுனால விட்டுருவோம். இதோட இந்த இந்த டாபிக் இதை லாஸ்ட் சரியான செய்தி. அல்லாவுடைய தூதர் அழகா ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல். கொஞ்சம் இடத்துல வாசிக்கிறேன், கொஞ்சம் இடத்துல கதையை சொல்லிடுறேன் வரலாற்றை. ஏன்னா ஃபுல்லாத்தை வாசிக்கணும்னா நேரம் ஆயிடும். நீண்ட ஒரு செய்தி ஒரு பக்கத்துக்கு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், சொன்னாங்க இன்ன ஸலாத்தன் மின் பனி இஸ்ராயீல் அப்ரஸ வ அக்ரஅ வ அமா. பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். நிறைய 3 இருந்தாங்க, இந்த 3 வேற. இது என்ன 3 கேட்டா, தொழு நோயாளி ஒருவர் அப்ரஸ், ஒரு ஆள் சொத்தத்தில் வழுக்க முடி இல்ல, மண்டல முடி இல்லாம அது ஒரு ஏஜை குறைச்சி காட்டுதா இல்லையா, ஒரு விகாரமான தோற்றம் தானே. அவன் வழுக்கு மண்டையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆமா, கண்ணும் தெரியாத ஒரு குண்டர். 3 பேர் இருந்தாங்க. அல்லாஹ் வந்து இவங்களை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அராதல்லாஹு ஐ இபுத்தலியகும் இலகும் மலக்கன், அவர்களை சோதிக்க நாடி ஒரு மலக்க அவர்கிட்ட மனுஷ வடிவத்தில் அனுப்பிடுவான். அத்தல் அப்ராஸ், அந்த மலக்கு மனித வடிவத்தில் மலக்கு வர்றாரு. வந்து தொழு நோயாளிட்ட சொல்றாரு, ஐயு விஷயம் அஹப்பு இலைக்க, உங்களுக்கு எந்த விஷயம் மிக விருப்பமானதாக இருக்குது, நீங்க நினைக்க உங்களுக்கு விருப்பமான விஷயம் என்னன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, கால லவுனுன் ஹசன் ஜில்துன் ஹசன் எதுகப் அன்னில்லதி கதிரணி உன்னாஸ், எனக்கு வந்து நல்ல நிறம் வேணும், உடம்புக்கு ஃபர்ஸ்ட் அழகான நிறம் வேண்டும், ஈர்க்கிற மாதிரி ஒரு நிறம் வேண்டும். ஜில்துன் ஹசனும், புண்ணால தொழு நோயால தோள்கள்லாம் அப்படி போய் வறண்டு போய் புண்ணா இருக்குது, பூத்து வடிது. இந்த தோல் அழகான தோலாக மாறணும். மக்கள் இதன் மூலமாக என்கிட்ட அருவறுப்புப்படுகின்றார்கள், அதனால என்னை விட்டு போயிடுறாங்க, என் பக்கத்துல வரமாட்டாங்க. இந்த நோய் என்னை விட்டு போனா நல்லா இருக்குமே என்று சொல்லி நான் தான் ஆசைப்படுறேன். மசகவும் பதகபான்கு கதர்கு என்ன பதர்கு, நம்ம கதர்கு, அதாவது அந்த வந்த மலக்கு மனித வடிவத்தில் வந்தவர் அவர் மேல அப்படி தடவுறாரு, தோலை உடம்பு தடவுறாரு. தடவுறோன்னு அந்த தொழு நோய் அவரை விட்டு சென்று விடுது. அருவருக்கத்தக்க பகுதிகள் எல்லாம் சரியாயிடும். ஊத்திய லவுனன் ஹசனன், அழகான நிறம் அவருக்கு வழங்கப்படுது, தோல் வழங்கப்படுது. உடனே இந்த வந்தாள் மலக்கு மனித வடிவத்தில் அவர் கேட்கிறாரு, ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, உனக்கு செல்வத்துல எது விருப்பமான செல்வம் என்று கேட்கிறார். அந்த ஆள் சொல்றாரு, காலம் அல் இபில்
ஒட்டகம் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு என்னன்னா, சரி அப்படியா அப்படின்னா ஊத்திய அல்லாட அவர் துவா செய்யறாரு. அது மாதிரி ஒரு ஒட்டகம் வழங்கப்படுது. அற்புதம் நடக்கும். இந்த மனிதர் வர்றாருல, அவர் ஒட்டகத்தை கொடுக்குறாரு, அற்புதம் நடக்கும். அவருக்கு ஒரு ஒட்டகம் வழங்க. எப்படிப்பட்ட ஒட்டகம்? நாக்குடன் உசுரா, அஷர்னா 10, உசுரானா 10 மாதங்கள் சென்ற ஒட்டகம். ஒட்டகம் பொதுவா 13 இருந்து 14 மாதம் வரைக்கும் குட்டி சிலை வச்சிருக்கும் வயிற்றுல. மனிதர்கள் 10 மாதம், 9.5 மாதம். யானைக்கு 22 மாதங்கள். இப்படி ஒரு மிருகத்துக்கு ஒரு மாதங்கள் வயிற்றுக்குள்ள இருக்கும். 10 மாத குட்டிய வயிற்றுல சுமந்த மாதிரி ஒரு ஒட்டகம், சிலை ஒட்டகம் வழங்கப்படுது. பாரக்கல்லாஹு லக்க ஃபீஹா, அல்லாஹ் இந்த ஒட்டகத்தில் உங்களுக்கு பரக்கத்தை அபிவிருத்தி செய்வானாக என்று துவாவும், ஒட்டகத்தை கொடுத்து துவாவும் செய்கிறார். கற்பிணி சிலை ஒட்டகத்தை கொடுத்துட்டு நேரம் கழிவு திரும்ப அந்த சுட்டத்தலை, அந்த மண்டையில முடி இல்லாத வழுக்கத்தலை ஆகிட்ட வர்றாரு. அதே மாதிரி கேட்கிறாரு, உனக்கு விருப்பமான செயல் இன்னது விருப்பமானது என்னன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஷாருல் ஹசனுன், நல்ல முடி வேணும், பல முடி பல பலன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு முடி வேணும், வழுக்கு மண்டையோட தெரிய முடியாது. அதே மாதிரி இந்த இந்த மக்கள் இந்த வழுக்கு மண்டையினால என்னை கொண்டு பக்கத்துல வரமாட்டாங்க, இதுல இருந்து முடி நல்லா வளர்ந்து அந்த அறிவுறுக்கத்தக்க இந்த காரியம் அவர் வழுக்கு மண்டை அளவுப்பா நினைக்கிறாரு, அதுல இருந்து எனக்கு விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவர் தடவுறாரு, மண்டையை தடவுறாரு, வழுக்கு மண்டை முடியாயிருது, அழகான முடி வழங்கப்படுது. உடனே அவர் கேட்காரு, ஈயுல் மாதிரி அஹப் இலைக்க, சொத்துக்கள்ல விருப்பமான சொத்து எதுன்னு கேட்காரு. அப்ப அவர் சொல்ற காலல் பக்கர், மாடுதான் எனக்கு விருப்பமான சொத்துங்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு ஊத்திய பக்கரத்தன் ஹாமிலன், சிலை மாடு, வயிற்றுல குட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மாட்டை வழங்கப்படுது. அல்லாஹ்வுடைய மலக்கு என்ன செய்யறாங்க, பாரக்கல்லாஹு லக்க, பாரக்கல்லாஹு லக்க ஃபீஹா, அல்லாஹ் இந்த மாட்டிலே உனக்கு பரக்கத்தை தருவானாக துவா சொல்லிட்டு திரும்ப கண்ணு தெரியாத அந்த குருடத்தை வர்றாரு. இதே மாதிரி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐ யர்தல்லாஹு இலைய பஸரி, அல்லாஹ் எனக்கு இந்த பார்வையை மீட்டி தர வேண்டுமே, நாஸ், அந்த பார்வையை மீட்டி தந்து அதற்கும் நான் மக்களை பார்ப்பேன். அவர் அதே மாதிரி கண்ணை தடவுறாரு. அவருக்கு பார்வை கிடைச்சிருது. அவர்கிட்ட கேட்கிறாரு, இன்னும் விருப்பமான சொத்துன்னு கேட்கிறாரு. கனம், ஆடு என்று சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கு ஆடு கொடுக்கப்படுது. ஊத்திய ஷாத்தன் வாலிதன், சினை ஆடு அவருக்கு வழங்கப்படுது. இந்த 3 பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒட்டகம், ஒரு ஆளுக்கு, அதாவது தொழுநோயாளிக்கு தொழுநோய் சரியாயிடுச்சு, ஒட்டகத்தை கொடுத்தாச்சு. திரும்ப மண்டையில முடி இல்லாத வழுக்கத்தலை ஆளுக்கு அதையும் சரி பண்ணியாச்சு, முடி வந்தாச்சு, மாடை கொடுத்தாச்சு, சினை மாடை கொடுத்தாச்சு. அப்புறம் குருடரா இருந்தவருக்கு குருட்டையும் சரி பண்ணியாச்சு, சினை ஆட்டை கொடுத்தாச்சு. கொடுத்தா உஸ்லா சொல்றாங்க, அந்தஜ ஹாதானி வல்லத ஹாதா. அந்தஜங்கிற வார்த்தை மாடு ஒட்டகத்துக்கு சொல்லுவாங்க. இந்த மாட்டையும் ஒட்டகத்தையும் பெற்றவர்களுக்கு, அவர்களுக்கு அந்த மாடு ஒட்டகமும் பரக்கத்து செய்யப்பட்டுச்சு, அபிவிருத்தி செய்யப்பட்டுச்சு. இந்த ஆடு கொடுக்கப்பட்டவருக்கு அவருக்கும் பரக்கத்து செய்யப்பட்டுச்சு. மனம் மகிழ்வாகிற அளவுக்கு சொத்து பெருகிச்சு. எந்த அளவுக்குன்னா, காண ஹாதா வாதின் இபிலி வலிஹாதா வாதின் பக்கரி வலிஹாதா வாதின் கனமி, ஒரு பள்ளத்தாக்கு அளவுக்கு ஒட்டகத்தை இளையும் ஒரு ஆளுக்கு. யாருக்கு? தொழுநோயாளி. அந்த வழுக்கத்தலையாக இருக்கிற அந்த மனிதருக்கு ஒரு பள்ளத்தாக்கு அளவுக்கு மாட்டு பண்ணையை, அதே மாதிரி குருடராக இருந்து தெளிவான அந்த மனிதருக்கு, பார்வை கிடைத்த அந்த மனிதருக்கு ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வாதில் ஓடை அளவுக்கு அவருக்கு ஆட்டு பண்ணைகளையும் அல்லாஹ் கொடுத்துறான். செல்வம் பெருகிருச்சு. மலக்குமார் துவா செஞ்சு அல்லாஹ் சொல்லித்தானே அனுப்பியிருப்பான், அபிவிருத்தி வரணும்னு. அல்லாஹ்வுடைய ஆர்டர். தாறுமாறா செல்வம் வளர்ந்துருச்சு, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் காலம் கடந்து போயிருக்கு. திரும்ப அந்த தொழுநோயாளிடத்துல மலக்கு வர்றாரு. ஆளை டெஸ்ட் பண்ணிடுமா இல்லையா? சோதனை, தொழுநோயை கொடுத்து ஏழ்மையா இருந்தாரு, தொழுநோயை சரி பண்ணியாச்சு, உடல்லாம் ராகத்தாயிருச்சு, உள்ளமும் ராகத்தாயிருச்சு, மனநிலையில வாழ்றாரு. பெரும் வரக்கத்துக்கான செல்வம் வழங்கப்பட்டுச்சு, ஒட்டக மூலம் செல்வ செழிப்பா இருக்கிறாரு. இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரா, சதக்கா கொடுக்குறாரா, ஏழை பாளைய உதவி செய்யறாரா? டெஸ்ட் பண்ணிடணும்ல, கொடுக்கறதே இருக்குதான் டெஸ்ட். அல்லாஹ் முராக்கபா தான், அல்லாஹ் கண்காணிக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இவங்க கரெக்டா இருக்காங்களாங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்கத்தான் அல்லாஹ்வுடைய மலக்கு எல்லாம் அனுப்புறான். திரும்ப அதே ஆளை
அல்லாஹ் அந்த தொழுநோயாயிட்டு அனுப்புறான். சும்மா இன்னும் அத்தல் அப்ராச பிசுரத்தி வகியத்தி, முதல்ல வந்தார ஒரு மனுஷ வடிவத்துல, அதே தோற்றத்தில் அதே நிலையில் தொழுநோயாளி இடத்துல அந்த மலக்கு வர்றார். மனித வடிவத்தில் வந்து அந்த மலக்கு வர்றார். வந்து ரஜுல், நம்ம மனித வடிவில் மொழிபெயர்க்கிறது காரணம் அவரே சொல்றார். கால ரஜுலும் மிஸ்கீனும், நான் ஒரு ஏழையான மனிதன். யார்கிட்ட? தொழுநோயாளியா இருந்து ஒட்டக பண்ண வச்சிருக்காரு, ஓடை அளவுக்கு பள்ளத்தாக்கு அளவுக்கு, அவர்கிட்ட சொல்றார் நான் ஒரு மிஸ்கீனான மனிதன். அந்த மலக்கு சொல்றார், அது ஹிபால்னா கயிர்கள் அர்த்தங்க. நேரம் அப்படி மொழிபெயர்க்க முடியாது. என்னுடைய பயணத்தின் கயிர்கள் என்னை விட்டு துண்டித்தன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கிட்ட அப்படி அர்த்தம் வச்சா நேரம் வராது. என் பயணத்துக்கு தேவையான உணவு, தண்ணீர், சாப்பாடு, மருந்து, மாத்திரைகள், எனக்கு தேவையான எல்லாமே இழந்து விட்டேன், நின்று விட்டது, எனக்கு இல்லை, தொலைச்சிட்டேன். இன்றைய தினம் எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் அடைய வேண்டும் என்றால் இல்லா பில்லாகி சும்மபிக்க, இப்படி சொல்லலாம். வாவு கொடுத்து கூட சும்மா கொடுத்து சொல்லலாம். அல்லாவை கொண்டும் அல்லாவுக்கு பிறகு உங்களை கொண்டுமே தவிர நான் எனக்கு தேவையானதை பெற இயலாது, அடைய இயலாது. எனவே அஸ்அலுக்க பில்லதி அத்தாக்கல் லௌனல் ஹசன, உங்களுக்கு அழகிய தோற்றத்தை வழங்கிய அல்லாவை கொண்டும், ஜில்தல் ஹசன, நல்ல ஜில்தல் ஹசன அழகிய தோலையும் நல்ல நிறத்தையும் வழங்கிய வல்மான, இந்த செல்வங்களை எல்லாம் வழங்கிய ரப்பிற்கானே, அவனை கொண்டு உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன். பகீரன், ஒரே ஒரு ஒட்டகத்தை தாங்க. உடம்புடைய பண்ண வச்சிருக்கீல்ல, பள்ளத்தாக்கு ஓடை அளவுக்கு நிரம்புற அளவுக்கு பண்ண வச்சிருக்கீல, ஒரு ஒட்டகத்தை தாங்க. அத்த பல்லாவு பிஹி மின் சஃபரி ஃபீ சஃபரி, இதை கொண்டு என் பயணத்தை நான் எட்ட வேண்டிய தொலைவை அடைந்து விடுவேன், பயணத்தை நான் முடித்துக் கொள்வேன், அதை கொண்டு நான் அடைந்து விடுவேன், தேவை நிறைவேறும் பயண தேவை, ஒரு ஒட்டகம் தாங்களேன்னு கேட்பார். யாரும் தொழு நோயாளிட்ட உக்கால அவர் சொல்லுவார், அல் ஹுகூக்கு கசீரா, நிறைய வேலை இருக்குப்பா, பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த செல்வந்தர்கள்ல பலவர் ஐ எம் பிஸி, ரொம்ப பிஸி, எல்லாத்தையும் பார்ப்பாரு, படம் பார்க்க போவார், அங்க போவார், இங்க போவாரு, என்ன சிகை அலங்காரம் பண்ண போவாரு, நீச்சல் குளத்துல குளிக்க போவாரு. ஒரு ஏழை பாறைகள் தேவைக்காண்டி கேட்கப்பட்டா ரொம்ப பிஸி மாதிரி காட்டிக்குவாங்க. என்ன பிஸி, மாணவர்கிட்ட பிஸி, உனக்கு தந்தது இந்த பிஸின்னு காட்டுறதுக்கு தந்தது அல்லாடா, அல்லாஹ் மறந்துட்டியாரு இந்த அர்த்தம். இந்த திமிர் பிடிச்சவங்க அம்பட்டு போட்டு இதுதான் சொல்லுங்க அதிச பிஸியா, யார்கிட்ட பிஸிங்கிற, அல்லாட்ட பிஸிங்கிறியாடி, வந்திருக்கான் அல்லாவாக்கு வந்திருக்கான், அல்லாதான் அனுப்பியிருக்கான் ஆளை மலக்க, வந்திருக்கிற பிச்சைக்காரனை பார்க்காதே, மலக்காரனை செய்யுங்க. இன்னைக்கு ஒருத்தர் பிச்சைக்காரன் மட்டும் வராண்டா மலக்காரனை செய்வீங்க, அல்ல அனுப்ப மாட்டான் நினைச்சுக்கிட்டீங்களா? மனுஷன் வயலுக்கு மட்டும் அனுப்புறான்ல. நம்மள்கிட்ட வர்ற மலக்கெல்லாம் மனுஷன் மலக்க பாருங்க. இந்த அரிசி படி அப்படி அனுப்பியிருந்தோம்னா என்ன செய்வீங்க? நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 ரூபா காசு கொடுக்க முடியாதா, ஒரு ரூபாய் சோறு கொடுக்க முடியாது, அப்படியே பிச்சைக்காரனா இருக்க, அவ்வளவு பிஸி அவனுக்கு சொல்றாரு. கசீரும் கசீரா, ரொம்ப பிஸி, எனக்கு ரொம்ப கடமைகள் இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு நைசா அந்த ஆளு, பக்காலக்க அன்னி அரிஃபுக்க அலம் தக்குன் அப்ராச யக்தர்க நாசு ஃபகீரன் ஃபஆத்தாக்குல்லாஹ். என்ன கேட்கிறாருன்னா, உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, கைசை கிளப்பி விடுறாரு மலக்கு, உன்னை பார்த்த மாதிரி மூச்சடைய ஏற்கனவே உன்னைய பத்தி எனக்கு தெரியும் போல தெரியுத, நீ மக்கள் வெறுக்கத்தக்க தொழுநோயாளியா தானே இருந்த, அல்லாஹ் நீ ஏழையா தானே இருந்த, அல்லாஹ் தானே உன்னை தொழுநோயிலிருந்து காப்பாத்தி செல்வந்தன் ஆக்கியிருக்கான், ஏற்கனவே உன்னை பத்தி எனக்கு தெரியுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நைசா ஞாபகப்படுத்துறாரு, சுட்டி காட்டுறாரு அவனுடைய பழைய நிலையை. அந்த சொல்றான் பாருங்க, கடை வாங்கிட்டு சில ஆளுக்கு சொல்லுவான், கடை வாங்கும்போது கால சுத்துவான், கடை வாங்கின போதும் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்பான் பாருங்க, அந்த மாதிரி இந்த ஆள் கேட்கிறான். பக்கால இன்னமா வரித்து ஆதல் மான காபிரன் நன் காபீர், காபீர்னா மூதையான்னு அர்த்தம். இந்த சொத்து எனக்கு எப்படி நம்ம கிடைச்சி, கொள்ளு பாட்டனாரு எங்க தந்தை, எனக்கு வாரிசு அடிப்படையில் ஒரு வாரிசு அடிப்படையில் எனக்கு இந்த சொத்து கிடைச்சிச்சு. கொடுத்த அந்த மனக்கு யார் மூலமா எல்லாம் கொடுத்தாலும் அவர்கிட்டே கிடையாது வந்தாலும் வாரிசு அடிப்படையில் வாரிசு பரம்பரை பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் அந்த ஆளு சொல்றான். அவர் சொல்றாரு, டக்குன்னு முடிச்சிட்டாரு கதைய, சரியாப்பா, இல் குந்த காதிபன் செய்யற கல்லாக இல்லாம கொடுத்த கதையை முடிச்சிட வேண்டியதான்.
நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா நீ பழைய நிலையில இருந்ததே அது மாதிரி அல்ல அவனை ஆக்கிரட்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. கதை முடிஞ்சு வச்சவங்க. அதை அவ்வளவுதான். பழைய மாதிரி தொழுநோயாளியாகவும் ஒன்றும் இல்லாத ஏழையாக மாறிவிடுகின்றார். அல்ல தர்றான். நீங்க எங்க இது அற்புதத்தால அல்ல செய்யறான். இது உடனே நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். அன்புல, பொருள்ல, வரக்கத்துல, செல்வத்துல, உறவுல எல்லா டெஸ்டையும் நீங்க உதாசனப்படுத்தி விடுவீர்களானா திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸ்ல ரிப்பீட்டேஷன் மௌத்துக்கு முன்னாடி வரும். வராமையெல்லாம் எந்த ஜீவனையும் நல்லா உயிரை எடுக்க மாட்டான். நீங்க 10 பேரை பொருளாதாரத்தில் ஏமாத்தி இருப்பீர்களானால் அதே ஏமாற்றத்தை நீங்கள் உணரச் செய்தால் உங்களுடைய ஆத்மா அல்லாவை சென்றடையும். சும்மாலாம் சென்றடையாது. செக் வச்சிருவான்ல. நல்லா புரிஞ்சு. சும்மாவா ஜீவ சமாதி அடையல. நீ எப்படி துதி ததிலுக்கமா துதி நீங்க என்ன செய்றீங்களோ அப்படித்தான் நடத்தப்படும் இந்த பூமியில். இந்த செய்தி அதை சொல்லுது. விதியின் கோட்பாடு தான், இயற்பியல் கோட்பாடு. இது ரப்புல் ஆலமீனுடைய விதி, நேச்சுரலிசம். இதுக்கு மாற்றமாகலாம் நீங்க இந்த விதியை உடைச்சுக்கிட்டு செய்ய முடியாது. இந்த பூமியில வாழ்ந்துட இயலாது. இது அழகா என்ன செய்யறாரு, அவர் துவா செய்யறாரு. நீ பொய் சொன்னா அவருக்கு பழைய நிலையை அல்லாஹ் மாத்திரட்டும். திரும்ப வழுக்கு மண்டையிட்ட வராரு, பழைய நிலையை வராரு. அவர்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கிறாரு. ஒரு மாட்டை தாய வச்சு நான் இந்த மாதிரி பயணத்தை முடிச்சுக்கிடுவேன். அவரும் அதே மாதிரியே இந்த பிஸியா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு விரட்டி விடுற மாதிரி பேசுறாரு. எல்லா அருளையும் மறந்துட்டார். அவர் சொல்றாரு, பக்கால இன்குந்த காதிபல் செய்யறக்கல்லாவும் இல்லா மாக்குந்த. நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா நீ பழைய நிலை மாதிரி வழுக்கு மண்டையாகவும் ஒன்றும் இல்லாம ஆயிடும். அல்ல அவனை ஆக்கி விடட்டுமாக துவா செஞ்சாரு. அதே மாதிரி அவர் ஆக்கப்படுவார். மூணாவது அந்த குருடர்கிட்ட வராரு. கண் தெரியாம இருந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்தாருல அவர்கிட்ட வராரு. வந்தா அவர் சொல்றாரு, மிஸ்கீன் அப்படின்னு சபீல், நான் ஒரு ஏழை வழிப்போக்கன். அங்க பக்கீர் இருந்தாரு, இங்க வழிப்போக்கன்கிறார். ஒண்ணுமில்லாத வழிப்போக்கன். என்னுடைய பயணத்தில் உள்ள எல்லாமே நான் ஒன்றும் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும், அதன் பிறகு நீ தான் உதவி செய்யணும். அப்படின்னா என்ன வழங்குதா, எந்த உதவியை கேட்பதாக இருந்தாலும் முதலில் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும், பிறகு மனிதன்கிட்ட தேவையான கேட்கணும். அல்லாட்ட மட்டுமே கேட்டுக்கிட்டு தான் கிடைக்காது. இந்த ஹதீஸ் அதையும் சொல்லுது. உதவிகளை மனிதரிடம் கேட்கிற உதவியாக இருந்தால் முதல்ல யார்கிட்ட முன்னிறுத்தணும், இல்லா பில்லாஹி சும்ம பிக்க என்று பெருமானார் பாடம் நடத்துறாங்க. அப்படின்னா முதல்ல உலகத்தில் கிடைக்கின்ற செல்வங்களுக்காக அல்லாட்ட ஃபர்ஸ்ட் கையேந்திருங்க, பிறகு தேவையான வேலையை பொசிஷனை தேடுங்கன்னு அர்த்தம். இந்த செய்தி ஒரு சின்ன வார்த்தை தான், அதுக்குள்ள அவ்வளவு தௌஹீத பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவர் நினைவுபடுத்துறாரு, நீ குருடனா இருந்த, அல்லாஹ் அவருக்கு பார்வையை தந்தான், இந்த ஆட்டு செல்வத்தை அல்லாஹ் தந்தான். வண்டியிலே எழுதியிருப்பாங்க, மீன் தந்த செல்வம், ஆடு தந்த செல்வம், செங்கல் தந்த செல்வம் எழுதியிருப்பாங்க. இந்த ஹதீஸ்க்கு ஆதாரம் மீன் தந்த செல்வம் மாதிரி ஒட்டகம் தந்த செல்வம், மாடு தந்த செல்வம், ஆடு தந்த செல்வம் எழுதலாம். அல்லாஹ் தந்தது அல்லாஹ்வின் அருட்கொடை. ஆதாமின் பகுதி ரப்பி என்று குர்ஆன் வசனத்தை போடுறோம்ல, அதான் இது. அவர் நினைவுபடுத்துறார். உடனே அதை கொண்டு நான் அந்த பயணத்தை நான் முடித்துக் கொள்வேன். அவர் சொல்றாரு, இப்படி சொன்ன உடனே அவர் இப்படி நினைவுபடுத்திட்டார்ல, உடனே என்ன செய்யறாருன்னா அவர் நினைவு பெறுகின்றார். அதான் பாருங்க, நீங்க உபதேசம் செய்யலாம், யாரும் உள்ளத்தில் உபதேசம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான்னு அவர் செய்ய வேண்டியது கடமை. உடனே ஒரு நினைவுபடுத்தின பக்கால அது குருட்டு. ஆமா ஆமா உண்மை இல்லை, நான் குருட்டு பேலாதான் இருந்தேன், கண்ணு தெரியாத கபூரியா இருந்தேன். அல்லாதான் எனக்கு கண்ணு பார்வை தந்தான், நன்றி செலுத்துறாரு. அல்லாஹ் நினைவுபடுத்தியவுடன் அல்லாட்ட நிகழ்றாரு. அந்த அடியார் நிகழ்ந்து விட்டு சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த நிக்குது எவ்வளவு ஆன ஆட்டுக்கு நிக்குது, உனக்கு எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சு, எதை விட முடியுமோ விட்டுக்க. எண்ணிக்கையா இல்ல, நினைச்சதெல்லாம் கொண்டு போப்பா, விடுறதெல்லாம் விட்டுக்கப்பா அப்படின்றத அல்லாஹ் தந்தது. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு, அல்ல இவ்வளவு பெரிய பொண்ணையை தந்திருக்கான், உனக்கு தேவை எடுத்துக்க. அல்ல எனக்கு தந்தாலும் உனக்கு தர மாட்டானா, எவ்வளவு முடியல எடுத்துக்க, எடுக்கிறத எடுத்துக்க, விடுறதை விட்டுக்க, ஓ இஷ்டம் அர்த்தம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதுக்காண்டி உன்னை நான் சிரமப்படுத்திட மாட்டேன். வல்லாஹிமா அஜிஹதுக்க யௌம பிஷைஇன் அஹத்தஹு பில்லாஹி. நான் அல்லாஹ் கொண்டு கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக நீ எடுத்த இந்த காரியத்தில், இந்த ஆட்டுகளில் எதை எடுக்கிறையோ அதற்காக உனக்கு நான் சிரமத்தை உனக்கு தந்துட மாட்டேன். இப்படி எடுத்துட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட மாட்டேன். அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேன்,
அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கள் எல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், எடுத்துட்டு போன்னு சொல்லியிருந்தார். உடனே அந்த மலக்கு சொல்றாரு, மனித உடையத்தில் மலக்கு மக்கால் அம்சி மாலக், ஓ செல்வத்தை நீ வச்சுக்கப்பா, ஓ செல்வம் எனக்கு இருக்கு. பின்னமோ புத்துலீத்தும், இதெல்லாம் என்ன தெரியுமா, சோதனை தான் அப்படி சொல்றாரு. இது அத்தனையும் சோதனைக்காகத்தான் உள்ளது என்ற அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிட்டு, ஃபக்கது ரலியல்லாஹு அன்க சகித்த அண்ணா சாஹிபைக்க, அல்லாஹ் உன்னுடைய காரியத்தில் திருப்தி பெற்று விட்டான், உன்னுடைய காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் உன்னுடைய 2 தோழர்கள் வழுக்கு முன்றையும் அந்த குஷ்டரோகி தொழுநோயும் இருந்தார, அவர் அல்லாஹ்வுடைய விருப்புக்குரியவர்களாகிவிட்டார், அவங்க காரியம் விரும்பத்தக்க காரியம் இல்லை என்று சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இது என்ன சோதனை தான். கொடுக்கப்பட்ட அனைத்தும் எடுக்கப்பட்ட அனைத்தும் எல்லாம் இறைவனுடைய முராக்கபாளர்கள். அல்லாஹ் ஏன் எடுக்கிறா ஏன் கொடுக்கிறான், அவன் தர நினைத்ததை எவனாலும் தடுக்க இயலாது, அவன் தடுக்க நினைத்ததை எவனாலும் தர இயலாது. அதானே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லிட்டு தொழுகை முடிஞ்சதுன்னு சொல்றோம். இறைவா நீ அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா மூத்திய லிமா மனஅத, உச்சகட்டமான தௌஹீத். நீ எதை தடுக்கையோ எவனாலும் தர இயலாது, நீ எதை தர நினைத்தாயோ எவராலும் தடுக்க இயலாது. எல்லா கண்ணியமும் மகத்துவம் ஒன்றை சார்ந்தது. அப்ப இதான் அடிப்படை. இந்த பொருளாதாரத்துக்கு நான் அடிப்படை. அல்லாஹ் தந்ததை கொடுக்கறது இல்லைன்னு சோதிக்கத்தான் செய்யறான். அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான்டாலே என்ன அர்த்தம், முராக்கபா, அல்லாஹ் பார்க்கறான், கண்காணிக்கத்தான் தந்திருக்கான். செல்வம் கண்காணிக்க, உறவுகள் கண்காணிக்க, பிள்ளை செல்வம் கண்காணிக்கப்படுது, மௌத்து மௌத்தை கொடுத்து எல்லாம் கண்காணிப்பான். நெருக்கமான மௌத்தை கொடுத்துருவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க மனைவியோடு, திடீரென்று மூச்சை காணாம், என்ன அர்த்தம், 30 வருட அனைத்து அன்பும் உறவுகளும் நிழலாடுமா இல்லையா, மனசு உழுக்குமா இல்லையா. அப்ப என்ன நிலைப்பாடு எடுக்க அல்லாஹ் விஷயத்துல முராக்கபா, அல்லாஹ் பார்ப்பான் உன் செயல்பாடு என்ன எனக்காக இருக்கிறதா. அப்ப இறைவன் பார்ப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் தருகிறான் எடுக்கிறான் என்கிற இந்த அடிப்படையை நம்பரும். இல்லாமல் இறைவன் அப்படி அல்லாவின் இறை கண்காணிப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய அமல்களை சீர்படுத்துவோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை சீராக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.